வணக்கம். சிறுவழுத்தூர் பெரிய மாரியம்மன் குழுவினர் நலச்சங்கத்தின் சார்பாக பேசுகிறேன். இந்த பெரிய மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் 7ஆம் திருநாள் அன்று மிக சிறப்பாக 4000 பேருக்கு அன்னதானம் நடைபெறும். அதாவது பேப்பர் பிளேட்டில் வச்சு குஸ்கா, கேசரி, புளிக்கறி இதெல்லாம் வச்சு ஒரு ஆளுக்கு வாட்டர் கேன் கொடுத்து சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுது. பஜனையும் வெகு சிறப்பாக நடைபெறுது. இந்த 7ஆம் திருநாள் அன்னதானமும் வெகு சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த 7ஆம் திருநாளுக்கு பொருள் உதவி, பண உதவி கொடுத்து எங்களுக்கு வழங்கிய அத்தனை பொதுமக்களுக்கும், அத்தனை பக்த கோடிகளுக்கும் எங்களது பெரிய மாரியம்மன் குழுவின் பஜனை குழுவின் சார்பாக நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த பஜனைக்கு பாட்டு படிக்க வந்த பிரியாசக்தி, சங்கரங்கோயில் பிரியாசக்தி அம்மா 5ஆம் திருவிழாவுக்கும் மிக சிறப்பாக செஞ்சாங்க. இந்த 7ஆம் திருவிழாவுக்கு அவங்க செட்டோட வந்திருக்காங்க. எங்கள் நிகழ்ச்சி எங்களுடைய வேண்டுதலுக்காக வேண்டுதல் படி நீங்க நல்லபடியா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழுவுக்கும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும், இந்த அன்னதானத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருடைய சார்பாக நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு, இவ்வளவு உழைப்பு கொடுத்த அத்தனை மக்களுக்கும், இந்த பெரிய மாரியம்மன் பஜனை குழுவினருக்கும், விழா கமிட்டியருக்கும், நிர்வாகத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் மார்க்கண்டன். சிலுவத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் பஜனை குழு நலச்சங்க தலைவர் மார்க்கண்டன் நான் தான். அதாவது இங்க 46 வருஷமா பஜனை எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வருஷம் அன்னதானம் பண்றோம். அன்னதானமும் ஒரு 3000 இருந்து 4500 பேருக்கு வரைக்கும் பண்றோம். நல்லபடியாக வருஷம் நாங்கள் அன்னதானம் பண்றோம். எங்க நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கு. இந்த அன்னதானத்துக்கு உதவி பண்றவங்க, பக்தி பாடல் பாட வர்றவங்க, பொதுமக்கள் எல்லாரும் ஒற்றுமையோட நல்லபடியாக நடத்திருக்கோம். இது ஒரு பொதுவான விஷயத்துல இருந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாருமே உதவி பண்ணி எல்லாமே பண்ணி தான் எல்லாத்தையும் அன்னதானம் பண்றோம். இந்த அன்னதானம் சிறப்பா வருஷ வருடம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. பஜனையும் நல்லபடியாக எங்களுக்கு நடத்தி கொடுக்க ஒத்துழைப்பு தந்த எல்லா காவல்துறை, பொதுமக்கள், அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயில்ல என்ன வேண்டுதல் வைக்கமோ அது ஆத்தா மறுபடியும் எல்லாத்துக்கும் நடத்தி வைக்கிறா. குறைஞ்சபட்சம் ஒரு 16000 இருந்து 20000 பேர் வரைக்கும் பூ இறங்குறாங்க. நம்ம விருதுநகர் மாவட்டத்திலே பெரிய பூக்குழி, விருதுநகர் மாவட்டம் சொல்ற தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பூக்குழி சிலுவத்தூர் பெரிய மாரியம்மன் பூக்குழி தான். சிலுவத்தூர் பெரிய மாரியம்மன் கண்ணில் பட்டாலே போதும், உங்க கண்ணில் எல்லாமே ஆனந்த கண்ணீர் வரைக்கும் அம்மா ரொம்ப திருப்தியா பண்ணுவாங்க. ஓம் சக்தி. எல்லாரும் நல்லா இருக்கணும். வணக்கம். நாங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். சிறந்த பூக்குழி திருநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் எங்களுக்கு மிகப்பெரிய எங்கள் பஜனை குழு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய ஊர்ல இருந்து எங்களுக்கு நல்ல பாடகைகளாக அம்மன் பாட்டை அழகா பாடி எங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. ப்ளஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3500 4000 பேர்த்துக்கு நாங்கள் அன்னதானம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் கேசரி ப்ளஸ் ஒரு வாட்டர் கேனு. ஏன்னா அவங்க தண்ணி தாவத்துக்காக, தண்ணி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணி கேனு ப்ளஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் பரமனை வெளியில் நிற்காரு. ஆமாம், அண்ணன் பரமனை வெளியில் நிற்கிறாரு. ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் குழு நண்பர்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இந்த 13 நாள் அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இந்த பஜனைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு வரோம். இவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷமா வந்துட்டு இருக்காரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 13 வருஷமா இந்த பஜனையில ஜாயின் பண்ணி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. முதல் இந்த பஜனைக்கு வர்ற எங்களுக்கு பக்தி பாடல் படிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மக்கள் அவ்வளவு சந்தோஷத்துலயும் அவ்வளவு வெள்ளத்துலயும் போன மாதிரி போறாங்க. சிறப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் பஜனை குழு நல சங்கத்தில் மெம்பராக இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நிகழ்வுகள் பூக்குழி திருநாள் அன்று 12 நாள் திருவிழா நல்லபடியாக நடந்து வரும். அந்த இதில் பூக்குழி திருநாள் அன்று ஒரு 12 நாளைக்கு பஜனை மூலமாக நாங்கள் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். 7ஆம் திருநாளாக சிறப்பாக அன்னதான திருவிழா மாதிரி நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும். இதில் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு இருக்காங்க. பஜனையில் இருக்க உறுப்பினர்களும் நல்லபடியாக ஒத்துழைப்பு இருக்காங்க. இத்தனை வருடம் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த இடத்துலையும் பண்ணது கிடையாது. இவர் சூப்புக்காரர் பாக்கியராஜ் அவர் இருக்கிற வரைக்கும் எந்த இதுவும் இது பண்ண முடியல. அப்புறம் இந்த வருஷம் எல்லாருடைய ஒத்துழைப்போட இந்த வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் பஜனை நடத்த முடியும்னு ஒரு இது வந்துச்சு. எவ்வளவோ தடைகள் வந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு ஒரு போராட்டம்லாம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில்
இந்து முன்னணிக்காரங்க மற்ற இதர கட்சிக்காரங்க எல்லா பேருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்டுக்காக வேண்டி எங்க பஜனை குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்று 7ஆம் நாளான அன்னதான திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அன்னதானம் சிறப்பாக சாப்பிட்டாங்க. அதில் அன்னதானம் சாப்பிட்டவங்க, பொருளுதவி கொடுத்தவங்க அனைவருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் பஜனை குழு நல சங்க சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம பெரிய மாரியம்மன் பஜனை குழு நலச்சங்கம் ஆரம்பிச்சு இத்தனை 46 வருஷம் ஆச்சு. ஆனால் இத்தனை வருஷமும் எந்த அசம்பாவிதம் நடக்காம கர்த்தர் ஒத்துழைப்பு நல்லபடியாக நடத்தி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மேன்மேலும் காவல்துறை சார்பாகவும் எங்கள் பஜனை குழு சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் பஜனை குழுல வந்து சாமி அலங்காரம் பண்ற பூசாரி. நம்ம வந்து மடப்புறம் மகாகாளியம்மன் முளைப்பாறை கலைக்குழுல இருந்து வருஷம் அம்மனுக்கு வந்து இங்க சாமி அலங்காரம் பண்ணுவோம். இங்க ஒவ்வொரு ஆண்டும் பஜனை வந்து வெகு விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் பல தடைகள் வந்துச்சு. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மனோட அருளாலையும் இங்க உள்ள மக்களோட துணையோடையும் இங்க உள்ள எங்க கோயில் எங்க பஜனையோட மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் போராடி ரொம்ப பிரச்சனைகள் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் வந்து பஜனை வெகு விமர்சையா நடந்துக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் 7ஆம் திருவிழா அன்னைக்கு அன்னதானம் போட்டு எங்க பஜனையோட பேர் வெளியே வர்ற மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் எங்களால் முடிஞ்சதை எல்லா மக்களுக்கும் அன்னதானம் போட்டோம். பொதுமக்களோட உதவியோட எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி வருஷம் பண்ணணும். எல்லா மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதோட இந்த பெரிய மாரியம்மனோட அருளும் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். எங்கள் பஜனைக்கு வர்ற எல்லா மக்களுக்குமே அந்த அம்மனோட அருள் நல்லபடியாக இருக்கணும். வருஷம் இந்த பூக்குழி திருவிழா விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பஜனை அந்த பூக்குழிக்கு பெயர் போனதே இந்த பஜனை தான். இந்த பஜனை வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு நல்லதா நடக்குதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாருமே வருஷம் வந்து எங்க பஜனைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஆண்டாளுங்கிற மறு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் தான். பெரிய மாரியம்மன் கோயில் பூக்குழினாலே பேர் போனது. பல கோடி பேர் இங்கே பூக்குழி இறங்குவாங்க. அதே மாதிரி அதில் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் பஜனை குழு இருந்துச்சு. இத்தனை வருஷம் இது வந்து 46 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது நிறைய பிரச்சனைகள் வந்து தடையெல்லாம் உடைச்சி இந்த தடைகளையுமே ரொம்ப பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த வருஷம் பறவை காடிக்கிறது ரொம்ப முக்கியத்துவமானது. இந்த பெரிய மாரியம்மன் அருளோடு ஆசீர்வாதத்தோடு பறவை காடி வருஷம் 5 பேர் எடுக்கிறாங்க. அது போக வேல் குத்துறது ஒரு கிட்டத்தட்ட 50 பேர் குத்துறாங்க. எங்கள் குழுவில் எப்போ வருஷம் எங்கள் குழுவில் வந்து நடத்துறது வந்து எல்லா மக்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சீரும் சிறப்பாக நடத்தி கொடுப்பாரு எங்கள் குருநாதர் வந்து. நன்றி, வணக்கம். நேரத்தில் வந்து காவல்துறை வந்து ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளோ கூட்டத்தை எல்லாம் சரி பண்ணி எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்காங்க. அவங்கள எந்த காலமும் நாங்கள் எங்கள் பஜனை சார்பாக மறக்க மாட்டோம். எங்கள் பஜனை சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்ண்ணா. ஆமாம், என் பேர் முத்துமாரி, நான் ராஜபாளையம். பிரிய சத்யகா பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காவல்துறைக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்க படிக்கிற பாட்டுக்கு அந்த இசையை கேட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா சாமியும் நல்ல முறையில் நல்லா இறங்கி வர்றது ரொம்ப ஆராட்டமாக இருக்குது. எந்த ஒரு குறவோடமுல நாங்கள் நல்லா நடத்தி கொண்டு வரோம். 7ஆம் திருவிழா அன்னதானமும் போட்டு நல்லா சிறப்பாக நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பஜனை நாங்கள் ரொம்ப நல்ல பாதுகாப்போட ரொம்ப பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக வச்சு நடத்தி நல்ல முறையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பஜனை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக மிக நன்றி. அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களுக்கு பஜனை இருக்காது. பஜனை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. பெரிய சத்யகா பாடல் கேட்டு நல்ல முறையாக போகுது. ஒரே ஒரு வருத்தம் தான், எங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே வந்து அனுமதி கொடுக்கல. 46வது ஆண்டு விழா வந்து நல்லா சிறப்பாக வந்து வெளியே எங்களுக்கு நல்ல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எங்களுக்கு முடிஞ்சது. ஆனால் ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை பிடிச்சாங்க செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த எந்த தொந்தரவும் இல்லை. எல்லாம் நல்லபடியாக முடியுது. என் பேர் குருலட்சுமி. நான் பெரிய மாரியம்மன் பஜனை குழுவில் 13 வருஷமாக இருக்கிறேன். எங்களோட பஜனை குழு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. வருஷம் எங்களுக்கு பஜனைக்கு பிரிய சத்யகா நல்லபடியாக பாட்டு படித்து நிகழ்ச்சி எங்களுக்கு வச்சு கொடுக்குறாங்க. பொம்பளை பிள்ளையிலேருந்து ஆண்கள் வரைக்கும் எங்களுக்கு அண்ணன் தம்பியாக பழகுறாங்க. அதை விட எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பாக அதிகமாக கொடுக்குறாங்க. என்ன எங்களோட சின்ன வருத்தம் மேலும் இன்னும் கொஞ்சம் வெற்றி அதிகமாக இருந்தால் கோயிலுக்குள்ளே இருந்தால் எங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்.